திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதாவது ஸ்கூல் பிஸ்னஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு கம்பெனி. நீங்கள் நம்பிக்கையான கம்பெனி. நீங்கள் டெய்லியும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் யூஸ் பண்ணி நீங்கள் மந்த்லி டூ 2000 ரூபாயிலேருந்து 10,000 வரையும் ஏர்ன் பண்ணுற வாய்ப்புகள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 5 வருஷமாக உண்மையாக இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்பிளேல நம்பர் போடுறேன். நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் ஆர் டெலிகிராம் கான்டாக்ட் பண்ணிக்காங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பட்டுப்பூச்சி ஃபுல்லாக களை வந்துடுச்சு. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி அதே தான் பாருங்கள், ஃபுல்லாக களை வந்துடுச்சு. ஆனால் களையும் பசுமையாக தான் இருக்குது. பட்டுப்பூச்சி செடியை விற்கிறது இருந்தால் கூட ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். விற்று ஏதாவது இது தலையை விற்று ஏதாவது புழு வச்சு ரிஸ்க்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே அறுத்து விற்கிற மாதிரி இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக களை அது வெட்டிட்டோம். பார்க்க சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வெட்டணும். பேசாமல் மருந்து அடிச்சிடலாமான்னு இருக்கிறேன். மருந்து அடிக்கலாமா இல்லை வெட்டிடலாமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டும் களை எடுத்திருக்கேன். களை எடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் பாருங்கள், இந்த பக்கம் ஃபுல்லாக பசுமையாக இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக களை எடுத்துட்டேன். கொஞ்சம் இருக்குது. வீட்டு வேறு கட்டிக்கிச்சு. மாலை நேரம் பாருங்கள், பட்டுப்பூச்சி தோட்டம். பட்டுப்பூச்சி நாளைக்கு பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ். பட்டுப்பூச்சி தோட்டம் நீங்கள் 4 அடி கேப் போட்டிங்கன்னா அப்படின்னா இப்படி இருக்கும். இதே நீங்கள் 2 அடி கேப் நட்டு எடுத்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இது ஒரு செடி, இது ஒரு செடி. இது 2 செடியில் தூண்டு போக முடியாத அளவுக்கு இருக்கா. இதில் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் களை எடுக்கிறது? வீட்டில் சொல்கிறாங்க நான் 2 அடிக்கு நெட்டிருந்தா நான் எப்படி போயிருக்கேன், எனக்கு எப்போ நான் களை எடுத்துருக்கேன் நீங்களே சொல்லுங்கள். பாருங்கள், பட்டுப்பூச்சி தோட்டம், தேங்காய் மரம், பட்டுப்பூச்சி தோட்டம், களை தான் ஹெவியாக வந்திருக்கு. என்ன செய்யுதுன்னு தெரில. ஃபுல்லாக களையாக இருக்குது. ஆனால் இந்த பக்கம் பசுமையாக இருக்குது. நெல் வெட்டலாமா? அதான் ஆடு வாங்கணும். ஏதாச்சும் ஆட்டுக்குட்டி குறைஞ்ச வழி இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கிறேன். இப்போ தலை இருக்குது, ஆனால் ஆடு இல்லை. 2 மாடு தான் இருக்குது. மாட்டுக்கு அறுத்து போட்டு கிடக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தோட்டம் அழகான தோட்டம், அழகிய தோட்டம். இப்போ வெட்டுறேன், ஆனால் மழை வர மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், களை எடுத்துகிட்டு அடுத்த வீடியோ பார்ப்போம். டாடா, பை பை, see you.